கலைஞர் நூற்றாண்டு விழா திரைத்துறையில் கலைஞர் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த அளவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், விழா அரங்கை சுற்றி கம்பிகள், சுழல் கம்பிகள், மின்சார கம்பிகள். ஒரு காக்காவோட அந்த இடத்துக்கு பூரம் பூந்துட முடியாது. அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. சர்வ தேசங்களும் எந்த வழியிலையும் அதை பார்த்துட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள், 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள் உச்சபட்ச நடிகர்கள் புடைசூழ இந்த விழாவானது கோலாகலமாக நடந்திருக்கு. இதுல உச்சபட்ச நடிகர்கள் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்திருக்காங்க, உலக நாயகன் கமலஹாசன் கலந்திருக்காங்க, இன்னும் முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் எல்லாரும் கலந்துருக்காங்க. பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் அனைவரும் கலந்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒரு பெரும் நிகழ்வு. கிட்டத்தட்ட 15 நாட்களாக அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் கட்சியினரும் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த நிகழ்வை, அவர்கள் தலைவரின் இந்த நூற்றாண்டு விழாவை, இந்த அவரை பற்றியான செய்திகளை உலக அறிய செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனால் மக்கள் கூடினார்களா? மக்கள் இதை ஒரு பெரும் விழாவாக எடுத்து ஒரு ஆர்வமாக பெருங்கூட்டமா கூடினார்களா என்றால் இல்லை. கிட்டத்தட்ட இவ்வளவு முன்னணி நடிகர்கள் வந்தோம், 400-450 பேர் தான் பொதுமக்கள் வந்திருக்காங்க. இதுதான் செய்தி. ஏன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து திமுகவின் மேல இருக்கிற அதிருப்தி. சென்னையில பெருவெள்ளமா இருக்கட்டும், அவங்களை கண்டிப்பாக விட்டாங்க. தென் மாவட்டங்களில் நெல்லையில பெருவெள்ளம் கண்டிப்பாக விட்டாங்க. சென்னை வாழ் மக்களிடையே 8 மணி நேரம் வேலையை திணிச்சாங்க. அதுல மக்கள் பெரிய அதிருப்தியா இருக்காங்க. இந்த பேருந்து கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க. மக்கள் எல்லாத்துலயும் போராட்டக்கூடிய மனநிலையில இருக்காங்க. இன்னும் இந்த ஆட்சி செயல்படாம இவங்க தெருவுக்கு தெருவு பேருந்து நிலையங்களை அவங்க அப்பா பேர்ல திறக்கிறதும், விழுப்புரத்துல கலைஞர், முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய தாயார் பேர்ல அச்சுறுத்தம்மாள் பேர்ல பேருந்து நிலையத்தை திறக்கிறதும், மக்கள் ஊடகத்துவாரி அவங்க செய்தியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய தமிழ்நாட்டில் அதிருப்தியா இருக்காங்க மக்கள். சென்னையில பெருவெள்ளத்துல நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். அப்ப திமுக கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க, கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் அந்த பகுதிகளுக்கு உள்ள போக முடியல. நாங்க நாம் தமிழர் சார்பாக போனோம், நாங்களாம் சர்வசாதாரணமாக போனோம். ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க போக முடியல. ஏன்னா மக்களோட கொதிப்புல அந்த கோபத்திற்கு ஆளாகி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அந்த மனநிலையை உணர முடிஞ்சு. அதே போல அந்த ஒட்டுமொத்தமா அந்த கலைஞரோட இந்த விழாவை இப்ப சென்னையில பெருவெள்ளம், நெல்லையில பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் மக்கள்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலையில இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு பாராட்டு விழா பல கோடிகளை செலவு பண்ணி செஞ்சாங்க. இது முன்னணி நடிகர்கள் இந்த கூட்டத்தை அவங்களால சேர்க்க முடியல. இது மிகப்பெரிய ஏமாற்று. அது ஒரு ஐயா என்ன பெரிய நம்ம சீமானா இப்ப நாங்க சமீபத்துல அண்ணன் சீமானே எங்க வேதாரண்யம் மாவட்டத்து, எங்க வேதாரண்யம் தொகுதிக்கு வந்தாங்க. அங்க கடல் தாயேன்னு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட 70,000-90,000 ரூபாய் மதிப்பீட்டுல அந்த கூட்டத்தை நடத்தணும். கிட்டத்தட்ட 10,000 இருக்கைகள் போட்டிருந்தோம். ஆனா 18,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. உட்காரத்துக்கு இடம் இல்லை, இருக்கை இல்லை. அந்த அளவுக்கு இவ்வளவு நான் என்ன செஞ்சோம், ஒரு தாள் சுவரொட்டி ஓட்டினோம். கடல் தாயே அண்ணன் எழுச்சியுரை செந்தமன் சீமான்னு சொல்லி ஓட்டினோம். கூட்டம் பொதுமக்கள் அனைவரும் அனைத்து பகுதியில இருந்தும் கூடி அது பெரிய ஒரு மாநாடாக மாத்தினாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் மக்களோட இருக்கிறார், மக்களுக்காக இருக்கிறார், மக்களோட அனைத்து பிரச்சனைகளை பேசுகிறார். பாதிக்கப்பட்ட 800 இருக்கட்டும், அண்ணன் சீமானங்க நிக்கிறாங்க. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கட்டும், அங்க அண்ணன் சீமான் நிக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டான்னு சொல்ற போராட்டமா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அங்க நிக்கிறாங்க. மருத்துவர்கள் போராட்டமா இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டமா இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அண்ணன் சீமான் இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் போராட்டமா இருக்கட்டும், எல்லா போராட்டத்திலையும் அண்ணன் சீமான் இருக்காங்க. அதனால மக்களோடய இருக்காங்க. அதனால அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் வர்றாங்க. நம்ம ஐயா கலைஞர் ஐயாவுக்காக போராட்டினா விட நடிகர் சூப்பர் ஸ்டார் வராரு, உலகநாயகன் கமலஹாசன் வராரு,
எப்படி மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகளை போட்டிருக்காங்க. ஆனா கூட்டம் வந்தது 450 பேர். இவங்க எப்பயுமே திமுக வந்து வழக்கமா செய்யறது, ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க, அவங்க ஆலையில இருந்து ஒரு பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க, சரக்கு பாட்டில், அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. இதை போல கொடுத்துருந்தா அங்கே ஆளை சேர்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட்டமே வராது. இவங்க இதே மாதிரி செஞ்சாதான் வரும். ஏன்னா மக்களை ஒரு பழக்கப்படுத்தி விட்டார்கள். இதே மாதிரி அவங்க கட்சிக்காரவங்கள இதே மாதிரி காசு கொடுத்து சாராயம் கொடுத்து இப்படி கொடுத்தாங்க. அதனால யதார்த்தமா போய் வாங்க 100ஆண்டு விழா வாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. உங்க வச்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க மக்களுக்கு உண்மையா இருந்திருக்கணும், இந்த மக்களுக்காக நீங்க இருந்திருக்கணும். நீங்க சினிமா துறையில் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு 500 கோடியில ஒரு பிலிம் சிட்டி கட்டிருக்கீங்க. மக்கள் வந்து இன்னைக்கு நிவாரணம் இல்லாம நிக்கிறான், எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டு நிக்கிறான், கொந்தளிச்சு போய் நிக்கிறான். அதுக்கெல்லாம் உங்களால செய்ய முடியல. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உங்கள்ட்ட காசு இல்லை. இந்த பிலிம் சிட்டிக்கு 500 கோடியில கட்டுறீங்க. இது என்னால கட்டுறீங்க? உங்க முன்னாடியெல்லாம் ஒரு காலத்துல சினிமா துறையில திமுக இருந்துச்சு, திமுக குடும்பம் இருந்துச்சு, கலைஞர் ஐயா குடும்பம். இன்னைக்கு கலைஞர் ஐயா குடும்பத்துல சினிமா துறை இருக்கு. அப்ப இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மீறி எதுவுமே நடக்கக்கூடாது, அதான் அவங்களோட திட்டம். அதனால நீங்க 500 கோடியில கட்டிருக்கீங்க. எல்லாமே உங்க ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அரசு பணத்துல 500 கோடியில பிலிம் சிட்டி கட்டி கொடுத்துருக்கீங்க. இது யாருக்கு லாபம்? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கும் தான் லாபம், வேற யாருக்கும் லாபம் இல்லை. அதனால மக்களோட இயல்பான கோபத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. நீங்க இனிமேல் நீங்க கூட்ட சேர்க்க, இயற்கையா நீங்க கூட்ட சேர்க்க முடியாது, நீங்க வாக்கு வாங்க முடியாது. அதான் தமிழ்நாட்டின் நிலை. அதனால ஒரு புரட்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நித்தம் நாம் தமிழர் எழுந்துகிட்டு இருக்கு. எங்க அண்ணன் செல்லும் திசையெல்லாம் கூட்டம், மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. வரும் தேர்தலில் 2024 நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் குவிப்போம். வேற வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார். ஆக சிறந்த இந்த நாட்டை கட்டியமைப்பார். சிங்கப்பூரில் எப்படி லீவாணி கட்டியமைத்தாரோ அதே போல எங்கள் அண்ணன் சீமான் ஒரு உன்னதமான தேசத்தை இந்த நாட்டில் கட்டியமைப்பார். நன்றி.